நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. சர்க்கம் 84. குகன் வருகை. இங்கு இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருந்த போது வேடர்களின் அரசன் கங்கைக்கரையில் வந்து இறங்கியிருக்கும் சேனையை பார்த்ததுமே தன் விரவினர்களை நோக்கி வேகமாக கூறினார். இங்கு வந்திருக்கும் பெரும்படை சமுத்திரம் போல் அளமுட முடியாததாக காணப்படுகிறது. நான் இதன் மறு எல்லையை மனத்தாலும் காண முடியாதவனாக இருக்கிறேன். ரதத்தில் மிகப்பெரிய கோபிதார கொடி, சீமை அத்தி எனப்படும் தாவர வகை காணப்படுகிறது என்பதால் தீய எண்ணமுடைய பரதனே வந்திருக்கிறான் போலும். செம்படவர்களாகிய நம்மையெல்லாம் சிறைப்படுத்தப் போகிறானோ, அல்லது கொலை செய்யப் போகிறானோ, அல்லது தந்தையை கொண்டு நாட்டிலிருந்து வெளியேற்றிய தசரதகுமாரர் ராமனை, மா மன்னருடைய கிடைத்தற்கரிய ராஜ்ய லக்ஷ்மியை நிரந்தரமாக வைத்து கொள்ள விரும்பும் கைகேயின் புதல்வரான பரதன் ராமனை கொல்வதற்காக வந்திருக்கிறானோ? தசரதகுமாரனான ஸ்ரீராமன் எனக்கு தலைவரும் தோழரும் ஆவார். அவருடைய நன்மையில் நாட்டம் கொண்டவர்களாக போர் புரியும் ஆயத்தங்களுடன் கங்கை கரையில் காத்து கொண்டிருங்கள். செம்படவர்கள் எல்லோரும் கவசம் அணிந்து புலால், கிழங்கு, பழம் ஆகியவற்றை உணவாக கொண்டு கங்கை நதிக்கரையில் நதியை பாதுகாத்து கொண்டு பரதனுடைய படைவீரர்கள் நாம் அறியாதபடி ஆற்றை கடந்து விடாமல் கவனமாக நிற்கட்டும். நம்மிடம் உள்ள 500 மரக்கலங்களில் ஒவ்வொன்றிலும் பலம் பொருந்தியவர்களும் போர் புரிய ஆயத்தமாக இருப்பவர்களுமான 100 செம்படவர்கள் சித்தமாக இருக்கட்டும். இவ்வாறு சொல்லிய பின் மேலும் கூறினார். ராமபிரானுக்கு நன்மை செய்வதில் பிரீத்தி உடையவராக பரதன் இருப்பாரேயானால் அப்போதுதான் இந்த மாபெரும் படை எவ்வித தடையுமின்றி எளிதாக கங்கையை கடக்கும். மேற்கண்டவாறு கூறிவிட்டு மீன், மாமிசம், தேன் முதலிய காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு வேடர்களின் தலைவனான குகன் பரதனிடம் சென்றான். பிரதாபமிக்கவரும் அரசநீதி அணிந்தவரும் தேர்ப்பாகனின் புதல்வருமான சுமந்திரர் பரதனை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அவனை கண்டவுடன் மிக்க வணக்கத்துடன் பரதனிடம் கூறினார். இங்கே வந்து கொண்டிருக்கும் வயோதிகன் இந்த பகுதியின் தலைவன். ஆயிரக்கணக்கான பந்துக்கள் சூழ வாழ்ந்து கொண்டிருப்பவன். தண்டகாரண்யம் பற்றி முழுமையாக அறிந்தவன். அத்துடன் உங்கள் மூத்த சகோதரனின் அன்பு தோழன். ஆகவே காகுத்த குல தோன்றலே, வேடர்களின் தலைவனான குகனை நீங்கள் பார்த்து பேச வேண்டும், நீங்கள் வரவேற்று பேச வேண்டும் என்று நான் கூறுவதற்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்கிறது. ராம லக்ஷ்மணர்களாகிய அவ்விருவரும் இருக்கும் இடத்தை இவன் நிச்சயமாக அறிவான். செவிக்கினிய இந்த சொற்களை சுமந்திரனிடமிருந்து கேட்டதும் குகன் உடனே வந்து என்னை பார்க்கட்டும் என்று உத்தரவு கொடுத்தான். உத்தரவு கிடைத்ததும் மகிழ்ச்சியடைந்த குகன் உறவினர்கள் புடைசூழ வந்து தலை வணங்கி பரதனிடம் விண்ணப்பித்து கொண்டான். இந்த பிரதேசம் தங்கள் திருமாளிகையின் தோட்டம் போன்றது. தங்கள் பேரரசின் ஒரு பகுதியே. தங்கள் விஜயம் பற்றி முன்னரே தகவல் கிடைக்காததால் முறைப்படி தங்களை வரவேற்க இயலாமல் போய்விட்டது. நாங்கள் எல்லோரும் தங்களுடைய அடிமைகள். தாங்கள் எங்களுடன் தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வேடர்களால் கொண்டு வரப்பட்ட கிழங்கு, பழவகை, புதிய புலால் மற்றும் வற்றலானவையும் உண்ணத்தக்க பிற காட்டுப் பொருட்களும் ஏராளமாக இருக்கின்றன. படைகள் வயிறார புஜித்துவிட்டு இன்றிரவு இங்கே தங்கி இருக்கட்டும். எங்களால் மனப்பூர்வமாக கௌரவிக்கப்பட்டவராக படையுடன் கூட தாங்கள் நாளைய தினம் புறப்பட வேண்டுமென பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 84வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு
நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடயே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.